நடிகர் விஜய் தன்னுடைய தமிழக வெற்றி கழகத்துடைய கட்சியை பிப்ரவரி 2ஆம் தேதி அறிவித்தார். அதற்கு பிறகு அவருடைய முதல் மாநில மாநாடு என்பது அக்டோபர் 27ஆம் தேதி நடைபெறுகிறது. இதற்கான அறிவிப்பு சில நாட்களுக்கு முன்பு விஜய் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருந்தார். அதற்கான இடம் தேர்வு வி சாலையில் நடைபெற்றது. அதாவது விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வி சாலை என்ற கிராமத்தில் இந்த மாநாடு நடைபெறுகிறது. இதற்காக சுமார் 176 ஏக்கர் நிலம் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த மாநாடு நடக்கும் இடம், அப்புறம் இங்கு மற்ற மாநிலங்களில் இருந்து வரக்கூடிய வாகனங்களை நிறுத்துவதற்கான தனி இடம் என மொத்தம் 176 ஏக்கர் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறது. இதற்காக 42 ஓனர்கள், அந்த நில உரிமையாளர்கள் அந்த நிலத்தை கொடுத்திருக்கிறார்கள். இதற்கான ஒப்பந்தம் போடப்பட்டு ஒரு ஏக்கருக்கு 10,000 ரூபாய் வாடகை என்ற ரீதியில் அந்த ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கிறது. இந்த இடத்தில் தான் நாளை காலை இந்த மாநில மாநாட்டிற்கான ஏற்பாடுகளுக்கான அந்த பூமி பூஜை என்பது நடைபெற இருக்கிறது. இந்த பூமி பூஜை அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தலைமையில் நடைபெறுவதாக அவர்கள் தரப்பில் கூறுகிறார்கள். இதற்காக அந்த கட்சியுடைய மாவட்ட நிர்வாகிகள் பலரையும் வர சொல்லி இருக்கிறார்கள். குறிப்பாக மாவட்ட நிர்வாகிகள், அணி தலைவர்கள், அந்த கட்சிக்கு அணிகள் பிரிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக அந்த கட்சிக்கு 10 அணிகள், விவசாய அணி, இளைஞர் அணி, மகளிர் அணி, தொண்டர் அணி என 10 அணிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதோடைய அணி நிர்வாகிகள் எல்லாம் வர இருப்பதாக தெரிவிக்கிறார்கள். சுமார் 500க்கும் மேற்பட்டவர்கள் இந்த பூமி பூஜையில் கலந்து கொள்வார்கள் என தெரிகிறது. நீங்க நிலம் கொடுத்திருக்கீங்களா? எவ்வளவு நிலம் கொடுத்திருக்கீங்க? இங்க என்ன இதுக்கு முன்னாடி மாநாடு எல்லாம் நடந்திருக்கு, அதெல்லாம் விரிவா சொல்லுங்க. மாநாடு முதல்ல ஏடிஎம்கே போட்டிருந்தாங்க. ஏடிஎம்கே கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ டிஎம்கேவும் நல்ல விதமாக நடந்தது. டிஎம்கே மாநாடு ஒரு கலைஞர் மகன் இவர் வந்தார், ஸ்டாலின் பேசினாரு. நல்லபடியாக நடந்த மீட்டிங்கு. இப்போது தற்சமே இவர் விஜய் போட்டிருக்காரு. விஜய் போட்டிருக்கிறதுனால நல்லபடியாக இருக்கும். ஓகே, இந்த இடத்துல எவ்வளவு மொத்த ஏக்கர் இந்த மாநாட்டுக்காக எடுத்திருக்காங்க? ஒரு 110 ஏக்கர் எடுத்திருக்காங்க. இந்த இடம் 110 ஏக்கர் மாநாட்டுக்காக எடுத்திருக்காங்க. 110 ஏக்கர் கொடுத்திருக்கிறதா சொல்றீங்க. இதுல எத்தனை ஓனர்ஸ் இருக்காங்க? இதுக்கான ஒப்பந்தங்கள் எல்லாம் முடிஞ்சிருச்சா? எல்லாம் ஒப்பந்தங்களும் முடிஞ்சிச்சு. ஒரு 45 ஓனர்ஸ் இருக்காங்கல்ல. ஆளுக்கு ஒரு ஏக்கருக்கு 10,000 மேனி கொடுத்துருக்காங்க. இதுக்கான பேமெண்ட்லாம் கொடுத்துட்டாங்க. ஏற்கனவே கொடுத்துட்டாங்க. இந்த மாநாட்டுக்கு இந்த பக்கம் எப்படி வரவேற்பு இருக்கு? இப்ப இங்க விஜய் மாநாடு நடக்க போகுது. மாநில மாநாடு ஃபர்ஸ்ட் மாநாடு இங்க தான் நடக்குது, அவர் கட்சி தொடங்கி. இங்க பக்கம் மக்கள் எப்படி எதிர்பார்க்கறாங்க? உங்க லேண்ட் ஓனர்ஸ் நீங்க எண்ணம் என்னவா இருக்கு? இந்த மாநாடு புது வரவா இருக்கு, அதனால ஓரளவு நல்லபடியா இருக்கும். திமுக, அண்ணா திமுக இது வரைக்கும் ஓரளவு அதிருப்தி இருக்குது அவங்க மேல. அதனால விஜய் வர்றதுனால, புது வர்றதுனால நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம் எல்லாருமே. அவங்க நல்லா செய்வாரு, மக்களுக்கு நல்லா செய்வாரு. ஆனா இளைஞருடைய சப்போர்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். மற்றபடி முதியவர்லாம் கொஞ்சம் ஆதரவு பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, சில பேர் எல்லாம் சொன்னாங்க இந்த மாநாட்டுக்கு இடம் கொடுக்க கூடாதுன்னு சில பேர் அழுத்தம் தராங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி எல்லாம் ஏதாவது இருந்தது? அந்த மாதிரி இருந்தது. இப்போ யாருமே இல்லை. எல்லாருமே லேண்ட் ஓனர்ஸ் எல்லாருமே முடிவு பண்ணி ஓரளவு அவங்களுக்கு பணம் கொடுக்கவே எல்லாருமே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பகுதி மக்களா, இந்த பகுதியோட இளைஞரா உங்களுக்கு எப்படி அதை எதிர்பார்த்திருக்கிறீங்க? எந்த அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில வரவேற்பு இருக்கு அப்படிங்கறத சொல்லுங்க. சரி, ஆக்சுவலா அண்ணன் எல்லாருக்குமே பிடிக்கும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம இளைஞருடைய கோரிக்கை எல்லா விஷயத்திலையும் தமிழக மக்கள் இயக்கமா இருந்தது. இன்னைக்கு தமிழக வெற்றி கழகமா மாறி இருக்கு. அதுக்காக இளைஞர் மொத்த இளைஞர் அணிமை இந்த மாநாட்டுக்காக ரொம்ப நாளாவே ஒரு படம் வந்தா எந்த அளவுக்கு ஒரு திரையுலகத்தில் பார்த்துருப்பீங்க, அவர் வந்தாலும் எந்த அளவுக்கு இருக்குமோ அதை விட இன்னைக்கு சாமியெல்லாம் நம்ம கோவிலில் போயிட்டு தான் கும்பிடுவோம். ஆனால் இன்னைக்கு சாமி கோட்டை விட்டு மக்களை பார்க்க வருது. அப்புறம் எப்படி இருக்கும்? தீபாவளி வரதோட இது எங்களுக்கு பெரிய தீபாவளியாக இருக்குன்றதான் எல்லாரோட இளைஞர் அணியாவும் சார்பாகவும் நானும் சொல்றேன். எல்லாருக்குமே கூட்டம் நிறைய கூட்டம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நீங்க என்னவெல்லாம் முன்னெடுக்கிறீங்க? இப்ப நீங்க கட்சியில இருக்கிறீங்க இல்லையா? நீங்க என்னென்னலாம் இப்போ வரீங்க? இங்க இந்த பக்கத்துல ரோடு எல்லாம் இருக்கு. சோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்களுடைய ஃபேன்ஸ், அதாவது உங்க விஜய் அவருடைய ஃபேன்ஸுக்கு நீங்க என்னெல்லாம் சொல்ல விரும்புறீங்க? இளைஞர் அணி எல்லாருமே ஒரே ஒரு, யார் என்ன சொன்னாலும் ஏத்துட்டு போடுற அணி தான் இன்னைக்கு இளைஞர் அணி. அவங்க இந்த கோரிக்கை இன்னைக்கு காவல்துறை என்ன சொன்னாலும் அதுக்கு ஒத்துழைச்சு தான் இன்னைக்கு செயல்படுவாங்க. எந்த காரணத்தை கொண்டுக்கும் இந்த போட்டி, சண்டை, இது எதுவுமே வராது. அவங்க என்ன சொல்றாங்களோ, காவல்துறை எந்த அளவுக்கு இங்க தமிழக வெற்றி கழகத்துல கொள்கையோடைய எப்படி எல்லாரும் செயல்படுறாங்களோ அந்த அளவுக்காக எல்லாருக்குமே அவங்கவுங்களுக்கு ஒரு கழகத்துல ஒரு தலைவரை உருவாக்கி இருக்காங்க. அவங்களுக்கான செயல்பாட்டில் இருக்காங்க. அவங்கவுங்க சொல்லியிருக்காங்க,
ஒரு தலைமைக்கு வந்து 5 பேர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவங்களுக்கு கீழே வந்து அவங்களுடைய இப்போ பள்ளிக்கூடம் போனால் எப்படி ஒரு வரிசையில் எல்லாரும் போவாங்களோ அதே மாதிரி பிரிக்கப்பட்டிருக்கு. இங்கே உணவுக்கும் பிரிக்கப்பட்டிருக்காங்க, மருத்துவ வசதி எல்லா வசதியுமே இங்கே வந்து பெரிய லெவலில் இந்த மாநாடு நடக்கும்ன்றது பெரிய யாருக்கு சின்ன ஒரு விஷயத்தில் வந்து உடம்பு சரியில்லை மயக்க வருது அதுக்கு வரையும் அந்த இடத்துல இருந்து அவங்களுக்கு தண்ணி கொடுக்கிற விஷயத்துல இருந்து எல்லாத்துக்குமே பார்த்து ஒவ்வொரு நிகழ்வுமே நடந்துட்டு இருக்கு. ஆமா, எல்லாருமே தனித்தனி பிரிவா பிரிக்க உத்தரவு யாரும் என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டாங்களா? இல்ல அதுக்கான விரிவு இன்னும் இன்னைக்கு நாளைக்கு காலையில 4 மணிக்கு வந்து பூஜை ஆரம்பிச்சிடும். உடனே அவங்களுக்கு இந்த இடத்துல இருக்கிற எல்லா இடத்துக்கும் நிறைவேட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாருக்கும் பிரிச்சு சொல்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவும் மக்கள் இளைஞர் கூட்டம் வந்து கடல் வந்து அலை திரண்டு போல வருகை இருப்பதால சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாரும் வீட்லயும் எங்களுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. எல்லா புது நம்பர்ல இந்த எங்களுடைய கான்டாக்ட்ஸ் எப்படி அவங்களுக்கு கிடைக்குன்னு தெரியல. அவங்களாம் கால் பண்ணி ஆனால் எப்போ நடக்க போகுது என்ன தேதியில அப்படின்னு சொல்லுங்க சொல்லிட்டு எங்களுக்கு இளைஞர்கள் இந்த தலைமையில் இருக்கிறது இல்லாமல் இளைஞர்கள் இருக்கிற நண்பர்களும் அதிகமாக நம்ம கூட எடுத்துட்டு இருக்காங்க. எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் இந்த மாநாடு வெற்றி மாநாடா அமைன்றத எங்களுடைய வெற்றியாக தான் இருக்கும். இது மட்டும் இல்லாமல் இங்க சின்ன பசங்க எல்லாம் வந்து இங்க விளையாண்டுட்டு இருக்காங்க. அவங்ககிட்டயும் கேட்கலாம். நீங்க யார் ஃபேன்பா? விஜய் ஃபேன். இங்க வந்து அவர் வந்து கலந்துக்கிறாரு இல்லையா, மீட்டிங்க்கு வர போறாரு. நீங்க வந்து வருவீங்களா? மீட்டிங் வந்து பாப்பீங்களா? எந்த அளவுக்கு ஆர்வமா இருக்கீங்க? செம ஆர்வமா இருக்கும். அவங்க தளபதியாக ரொம்ப ஆர்வமா இருக்கும். ஓகே. இங்க வந்து நீங்க விளையாடுவீங்களா இந்த இடத்துலலாம்? இது என்ன விளையாடுவீங்க? இந்த வாலிபால், கிரிக்கெட், கிரவுண்ட் அங்க இருக்கு, விளையாடுவோம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்களா? இந்த மாதிரி இது போல வந்து இங்க வந்து நிறைய பேர் வந்து நம்ம வந்து சந்திச்சோம். இந்த மீட்டிங் நடக்க போற இடத்துல, இந்த பகுதியில வி சாலையில இருக்கக்கூடிய இடத்துல எல்லாருமே வந்து இந்த மீட்டிங் வந்து நடக்க போறத ஒரு ஆவலோடு தான் காத்திருக்கிறாங்க. ஏன்னா விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சு முதல் முறையா வந்து நடத்தக்கூடிய இந்த மாநாடு என்பது மிகுந்த கவனம் பெற்றிருக்கு. அது மட்டும் இல்லாம இதுக்காக நிறைய இடங்கள்ல வந்து இடம் தேர்வு வந்து நடைபெற்றுச்சு. குறிப்பா பாத்தீங்கன்னா திருச்சியில நடந்தது, சேலம், ஈரோடு போன்ற பல இடங்கள்ல வந்து இந்த மாநாட்டு நடத்துவதற்கான அந்த ஒத்திகை அல்லது அந்த இடத்தேர்வு என்பது நடைபெற்றது. இறுதியாக தான் இந்த வி சாலையில் இருக்கக்கூடிய இந்த நிலத்தை வந்து அவங்க வந்து தேர்வு செஞ்சாங்க. இது வந்து 110 ஏக்கராக இருந்தாலும் இதுல இன்னும் சில விஷயங்கள்லாம் இருக்கு. ஏனென்றால் இந்த பக்கம் வந்து இந்த எல்லை முடியும் போது வந்து ரயில்வே ட்ராக் வந்து இருக்கு. குறிப்பா திருச்சி, சேலம் போகக்கூடிய அந்த சென்னையில இருந்து போகக்கூடிய அந்த ரயில் பாதை வந்து இருக்கு. அடிக்கடி வந்து ரயில் போகக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. இது மட்டும் இல்லாமல் நிறைய கிணறுகள் இந்த பகுதியில வந்து இருக்கு. அந்த கிணறுகள் இருக்கக்கூடிய இடங்கள்ல வந்து பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் வந்து செய்யறதுக்கான முயற்சிகளும் வந்து இந்த கட்சியின் சார்பில் வந்து எடுத்திருக்கிறதா வந்து தெரிவிக்கிறாங்க. அதாவது நாளை இந்த பூமி பூஜையானது நடைபெற இருக்கக்கூடிய நிலையில அதற்கு பிறகு அந்த இடத்தை வந்து சீர் செய்யறதுக்கான பணிகள் வந்து நடைபெறுகிறது. குறிப்பா இந்த வரப்புகள் இருக்கிறது, இதெல்லாம் வந்து சமம் செய்து அந்த சேர் எல்லாம் வந்து போடுவதற்கான பணிகள், அது மட்டும் இல்லாம விஜய் வந்து கலந்து கொள்ளக்கூடிய அந்த பிரம்மாண்ட மேடை அமைக்கும் பணிகள் இதெல்லாம் வந்து நடக்க இருக்கிறது. இந்த பணிகள் எல்லாம் முடியும் பொழுது நடக்கும் பொழுது அந்த கிணறுகள் எல்லாம் வந்து சுத்திலும் வேலி அமைப்பது உள்ளிட்ட பணிகள் வந்து நடைபெறும். குறிப்பாக அந்த ரயில்வே கேட் வந்து நான் சொல்லியிருந்தேன், அந்த ரயில் பாதை இருக்கிறது என்று, அந்த இடத்துல வந்து யாரும் வந்து கிராஸ் பண்ணிடக்கூடாது என்பதற்கான ஒரு பாதுகாப்பு ஏற்பாடுகள் வந்து செய்வதற்கான முயற்சிகளும் அந்த கட்சியின் சார்பில் வந்து நடைபெறும் என தெரிவித்திருக்கிறார்கள்.